வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிசிப் 3.1ல் லீடிங் கொஸ்டின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்ட் 10 பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு 5 கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் would be cause for rejection by most fabrication standard when inspecting fillet wells with undercut a small amount of. இப்போ ஒரு ஃபில்லட் வெல்ல இன்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அப்போதைக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அண்டர்கட்டை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க. அந்த அண்டர்கட்டை எதை வச்சு ரிஜெக்ட் பண்ணுவீங்க? இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஃபேப்ரிகேஷன் ஸ்டாண்டர்டில் எதை வச்சு ரிஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கே நான் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டெப்த்தை வச்சு ரிஜெக்ட் பண்ணுவீங்களா, இல்லை லென்த்தை வச்சு ரிஜெக்ட் பண்ணுவீங்களா, இல்லை வித்தை வச்சு உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுவீங்களா, இல்லை ஷார்ப்னஸ் வச்சு ரிஜெக்ட் பண்ணுவீங்களா? இதில் 4ல் எது ரொம்ப கிரிட்டிக்கல்? ஸோ அதனால் ஃபெயிலியர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எது கிரிட்டிக்கல்னு பாருங்கள். இதில் இப்போ ஃபஸ்ட்டு டெப்த்து பார்த்தீங்கன்னா, இப்போ டெப்த்து உங்களுக்கு அண்டர்கட்டோட டெப்த்து அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்? ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் அந்த இடத்துல ரொம்ப ஆக்ட் ஆச்சு, அதிகமாக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பொட்டென்ஷியல் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இன் ஃபியூச்சரில் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, டெப்த்து அதிகமாக இருந்துச்சுன்னா. இப்போ உங்களுக்கு லென்த் அதிகமாக இருக்குது, பட்டு டெப்த்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும், டெப்த்தை கம்பேர் பண்ணும்போது லென்த்தில் உங்களுக்கு அந்த இம்பேக்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கான்சன்ட்ரேஷன் அந்த ஃபெயிலியர் கம்மியாக தான் இருக்கும், லென்த்லேயும் வித்லேயும் சரி. இந்த ஷார்ப்னஸ் இதை பார்த்தீங்கன்னா, அந்த அண்டர்கட்டில் ஷார்ப்னஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். பட் டெப்த்தையும் ஷார்ப்னஸையும் கம்பேர் பண்ணும்போது டெப்த்தில் தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த ஃபேப்ரிகேஷன் ஸ்டாண்டர்டில் நீங்கள் பார்க்கலாம். ஆஸ்மி B31.3 எடுத்து பாருங்கள், அதே மாதிரி செக்ஷன் 8லையும் எடுத்து பாருங்கள். எதை வச்சு அண்டர்கட்டை ரிஜெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, டெப்த்தை வச்சு தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? இங்கே ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், டெப்த் தான் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு லீடிங் கொஸ்டின். With reference to the previous question, what would be the most likely cause of undercut? சரிங்களா? இந்த அண்டர்கட் எதனால வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஹை இண்டக்டன்ஸ், ஹை வயர் ஃபீட் ஸ்பீட், லோ இண்டக்டன்ஸ், லோ வோல்டேஜ். ஹை இண்டக்டன்ஸில் கரண்ட் எப்படி உங்களுக்கு ரைஸ் ஆகும்? கரண்ட் ஸ்லோவாக தான் ரைஸ் ஆகும். ஸோ ஸ்லோவாக ரைஸ் ஆச்சுன்னா இந்த இண்டக்டன்ஸ்னால உங்களுக்கு எதை கம்மி பண்ணலாம்? ஸ்பேட்டரை கம்மி பண்ணலாம். ஹை இண்டக்டன்ஸ் தான் லோ ஸ்பேட்டர். ஸோ இதுக்கும் அண்டர்கட்டுக்கும் எந்த ரிலேஷனுமே இல்லை. இந்த இண்டக்டன்ஸோட வேலை உங்களுக்கு கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணும். சரிங்களா? கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுறது தான் இண்டக்டன்ஸோட வேலை. ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, ரெசிஸ்ட் பண்ணி இது பண்ணுறது தான் இந்த இண்டக்டன்ஸோட வேலை. சரிங்களா? ஹை இண்டக்டன்ஸ் உங்களுக்கு கரண்ட் ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஹை இண்டக்டன்ஸ் செட் பண்ணியிருந்தோம்னா. ஓகே, அதனால் உங்களுக்கு ஸ்பேட்டர் தான் குறையும் ஒழிய அது அண்டர்கட்டை வர வைக்காது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஆர்க்கு தான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் ஹை இண்டக்டன்ஸில். ஸோ ஹை வயர் ஃபீட் ஸ்பீடு, ஸோ வயரோட அந்த ஃபீடு அதிகமாக இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டெபோஷன் தான் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு அந்த இடத்துல ஃபில்லிங் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அண்டர் கட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? லோ இண்டக்டன்ஸ், இந்த லோ இண்டக்டன்ஸில் ஆர்க் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். சரிங்களா? ஸ்பேட்டர் ப்ரொடியூஸ் ஆகும்.
ஸ்பேட்டர் வந்து அதிக ஸ்பேட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கரண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகும். ஸோ அப்படி ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு ஸ்பேட்டர் தான் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, அண்டர் கட் வந்து வராது. ஓகேங்களா, புரிஞ்சிச்சா? இப்போ வந்து லோ வோல்டேஜ். லோ வோல்டேஜ்னா என்ன? ஆர்க்கோட லென்த்து கம்மியாக இருக்குது. ஆர்க்கோட லென்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த ஆர்க்குக்கும் ஒர்க்கோட அந்த ஒர்க் பீஸுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு ஆர்க் வந்து எப்படி இருக்கும்? உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், கொஞ்சம் வித்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வித்து அதிகமாக இருக்கும்போது அது என்ன 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 பண்ணும்? பக்கத்தில் உள்ள அந்த பேஸ் மெட்டலையும் லைட்டாக மெல்ட் பண்ணும். ஸோ இந்த அண்டர் கட் வந்து எப்படி வருது? இந்த லோ வோல்டேஜ்னால தான் வந்து இந்த அண்டர் கட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அண்டர் கட் வர்றதுக்கு காரணம் இந்த லோ வோல்டேஜ். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். புரியுதா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் ஃபார் என்டிஇ ஆஃப் ஃபியூஷன் வெல்ட் பை விசுவல் எக்ஸாமினேஷன். விசுவல் எக்ஸாமினேஷனுக்கு எந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டில் எந்த ஸ்டாண்டர்ட் வந்து விசுவல் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 15614 இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த 2560 இது வந்து யூடி எக்ஸாமினேஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த 9606 இது வந்து வெல்டர் குவாலிஃபிகேஷனுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த EN 17637 இந்த ஸ்டாண்டர்ட் தான் வந்து விசுவல் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட். ஓகேவா? சிசி 3.1 புக்கில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் விசுவல் இன்ஸ்பெக்ஷனுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறோம்னா EN 17637. ஓகேவா? அடுத்த லீடிங் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின், டூ ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஆர் க்ளோஸ்லி லிங்க் டு ஈச் அதர், விச் ஆர் தே? ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அந்த இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஸ்டாண்டர்ட் எந்த 2 ஸ்டாண்டர்ட் வந்து லிங்க் ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த EN 2560 இது எதுக்கு? அந்த யூடி, சரிங்களா? என்டிடியில் வந்து யூடி அந்த இதுக்கு வந்து இந்த 2560. அப்புறம் விசுவல் இன்ஸ்பெக்ஷனுக்கு 17637, சரிங்களா? மீதி எந்தெந்த இருக்குது? EN 15614, EN 9606. EN 1564 வந்து இந்த ஸ்டாண்டர்டை வந்து குறிக்கும் வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன், அதுக்கான உள்ள ஸ்டாண்டர்ட் தான் வந்து 15614. இந்த 9606 எதை குறிக்கும்? வெல்டர் குவாலிஃபிகேஷன். வெல்டர் குவாலிஃபிகேஷன் எதை வச்சு பண்ணுறோம்? WBS வச்சு, வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் வச்சு தான் வந்து நம்ம வந்து இந்த WQT வந்து நம்ம வந்து பண்ணுறோம், வெல்டர் குவாலிஃபிகேஷன், சரிங்களா? ஸோ வெல்டிங் ப்ரொசீஜர் இல்லாமல் WQT வந்து பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏயும் சியும் லிங்க் டு ஈச் அதர். ஸோ ஏயும் சியும் ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகிருக்கு. ஓகேங்களா, புரிஞ்சா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, when visually inspecting the face of the finished weld, சரிங்களா, which of the following flaws would be considered the most serious? இப்போ வந்து விஷுவலாக இன்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஒரு ஃபினிஷ்ட் வெல்டில் ஃபேஸில் நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்க. ஸோ எந்த ஃப்ளா, எந்த டிஃபெக்ட் வந்து ரொம்ப சீரியஸான டிஃபெக்ட் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எது வந்து ரொம்ப சீரியஸான டிஃபெக்ட்? ஓகேங்களா,
ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸஸ் வெல் மெட்டல் ஹைட். எக்ஸஸ் வெல் மெட்டல் வந்து ஹைட் வந்து சீரியஸான டிஃபெக்ட்டா அப்படின்னா, அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸான டிஃபெக்ட் கிடையாது. ஏன்னா, ஸ்டாண்டர்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிரைட்டீரியா இருக்கு. டாலரன்ஸ் இருக்கு. சரிங்களா? அதுக்கு மேல போனா தான் வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம். ஸோ, அதனால இது ரொம்ப சீரியஸான ஃப்ளா வந்து இல்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டார்ட் போரோசிட்டி. இந்த சர்ஃபேஸ்ல ஒரு போரோசிட்டி நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, அது வந்து அந்த அளவுக்கு மோஸ்ட் சீரியஸ் டிஃபெக்ட் வந்து கிடையாது. நீங்க வந்து அத வந்து கெயின் பண்ணிடலாம். அத வந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அது வந்து ரொம்ப உங்கள வந்து அஃபெக்ட் பண்ணாது. அப்புறம் இந்த ஸ்பேட்டர் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸ்பேட்டர் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, காஸ்மெட்டிக் டிஃபெக்ட்ன்னு சொல்லுவோம். அத வந்து எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த வெல்லோட குவாலிட்டிய வந்து ஸ்ட்ரென்த்தையோ, குவாலிட்டியோ அஃபெக்ட் பண்ணாது. அத நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியா. ஸோ அது வந்து பெரிய சீரியஸ் டிஃபெக்ட் வந்து கிடையாது. இந்த ஆர்க் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா, ஆர்க் ஸ்ட்ரைக் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல வந்து சடனா வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்க. அந்த எலக்ட்ரோட ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து உடனே வந்து ஹீட் ஆகி கூல் ஆகுறதுனால அந்த இடத்துல ஹார்ட் ஆயிரும். ஸோ, அப்படி அந்த இடத்துல ஹார்ட் ஆயிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிராக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அப்போ கிராக் வந்து எவ்வளோ சீரியஸான டிஃபெக்ட். சீரியஸான டிஃபெக்ட் தானே! ஸோ, இது எப்படி வருது? ஆர்க் ஸ்ட்ரைக்னால. ஸோ, இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அந்த ஆர்க் ஸ்ட்ரைக். ஆர்க் ஸ்ட்ரைக் தான் வந்து இதோட ஆப்ஷன். சரிங்களா? ஸோ, இதுக்கு ரீடிங் கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் த கரெக்ட் ஆன்சர், ஒய் இஸ் இட் கன்சிடர்ட் ஸோ? சரிங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு நீங்க வந்து ஒரு ஆன்சர் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன் வந்து அந்த ஆன்சர வந்து நீங்க எதுவும் சூஸ் பண்ணீங்க? எதனால சூஸ் பண்ணீங்க? இந்த ஆர்க் ஸ்ட்ரைக்க எதனால சூஸ் பண்ணீங்க? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இட்ஸ் அ ஸ்ட்ரெஸ் ரைசர். இது ஸ்ட்ரெஸ் ரைசர் ஆர்க் ஸ்ட்ரைக்கு. இல்லைல்ல. ஸோ, ஆப்ஷன் ஏ வந்து ஒமிட் பண்ணிடுங்க. அடுத்த ஆப்ஷன் சிக்கு போவோம். ஆப்ஷன் பிக்கு அப்புறம் பார்ப்போம். இட்ஸ் லேக் ஆஃப் ஃபியூஷன். ஆர்க் ஸ்ட்ரைக் வந்து லேக் ஆஃப் ஃபியூஷனா? அதே மாதிரி ஆர்க் ஸ்ட்ரைக் இஸ் அ வால்யூமெட்ரிக் டிஃபெக்டா? இந்த 2 சியும் டியும் அதோட ரிலேட்டே ஆகாது. ஸோ, சியும் டியும் ஒமிட் பண்ணுங்க. ஸோ, ஆப்ஷன் பி இட்ஸ் அ ஹார்ட் ஸ்பாட். இந்த ஆர்க் ஸ்ட்ரைக்னால உங்களுக்கு ஹார்ட் ஸ்பாட் வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா சடனா கூல் ஆச்சு, சடனா ஹீட் ஆகி கூல் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹார்டர் ஆயிடும். ஸோ அந்த ஏரியா வந்து ஹார்ட் ஸ்பாட்னு சொல்லுவோம். ஸோ இது எதனால ஏற்படுதுன்னா ஆர்க் ஸ்ட்ரைக்னால ஏற்படுது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். புரியுதா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ பிளானார் இம்பர்ஃபெக்ஷன்? பிளானார் இம்பர்ஃபெக்ஷன்னா என்ன? பிளெயின்ல வரக்கூடிய டிஃபெக்ட். பிளெயின் சர்ஃபேஸ் ஆஃப் த வெல்ட் அதில் வரக்கூடிய டிஃபெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைமென்ஷனல் டிஃபெக்ட்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் சைடு வால் ஃபியூசன். லேக் ஆஃப் சைடு வால் ஃபியூசன் 2 டைமென்ஷனல் டிஃபெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் வந்து லென்த் அண்ட் வித் பார்க்கலாம். ஸோ 2 டைமென்ஷன் சரி வச்சுக்கோங்க. அடுத்து பி பார்த்தீங்கன்னா ஸ்லாக் இன்க்ளூஷன். ஸ்லாக் இன்க்ளூஷன் வந்து ஒரு வால்யூமெட்ரிக் டிஃபெக்ட். சரிங்களா? அதே மாதிரி லீனியர் போரோசிட்டி இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு வால்யூமெட்ரிக் டிஃபெக்ட்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ரூட் கான்கேவிட்டி சம்டைம் வந்து
இதுவும் நம்ம வந்து வால்யூமெட்ரிக் டிஃபெக்ட் மாரி நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் த ஜியோமெட்ரிக்கல் டிசைன வச்சு. பட் இது வந்து பிளானர் இம்பர்ஃபெக்ஷன்களே வராது. சரிங்களா? இந்த ரூட் கான்கேவிட்டி வந்து பிளானர் இம்பர்ஃபெக்ஷன்லயும் உங்களுக்கு வந்து வராது. ஸோ, உங்களுக்கு வந்து லேக் ஆஃப் சைடு வால் ஃபியூஷன் இதுதான் வந்து பிளானர் இம்பர்ஃபெக்ஷன்ல வரும். ஓகேங்களா? மத்த இந்த ஸ்லாக் இன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, இந்த வால்யூமெட்ரிக் டிஃபெக்ட். சரிங்களா? அதே மாரி லீனியர் போலாரிட்டியும் வால்யூமெட்ரிக் டிஃபெக்ட். ஓகேங்களா? வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் த கரெக்ட் ஆன்சர், வாட் குட் திஸ் டிஃபெக்ட் பி காஸ்ட்? இந்த லேக் ஆஃப் சைடு வால் ஃபியூஷன் எதனால வரலாம்? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆம்பரேஜ் இஸ் டூ ஹை. இப்ப கரண்ட் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல வந்து மெல்ட்டிங் அதிகமா இருக்கும். ஸோ, அதனால உங்களுக்கு அந்த ஃபியூஷன் வராது. ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் வோல்டேஜ் டூ ஹை. இப்போ வந்து வோல்டேஜ் வந்து டூ ஹையா இருக்கு. இதனால உங்களுக்கு வந்து அந்த பீட் இருக்கு பார்த்தீங்களா? அதோட ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் பெருசா வரும். சரிங்களா? ஸோ, இதனாலயும் உங்களுக்கு வந்து இந்த லேக் ஆஃப் சைடு வால் ஃபியூஷன் வந்து வராது. இந்த ஆம்பரேஜ் டூ லோ. உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து மெல்ட் ஆகாது. ஸோ, அப்போ வந்து ஃபியூஷன் இஷ்யூ வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். சரிங்களா? ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா, கேஸ் ஃப்ளோ ரேட் டூ லோ. கேஸ் ஃப்ளோ ரேட் டூ லோவா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து போரோசிட்டி அந்த மாரி தான் வந்து வரும். சரிங்களா? லேக் ஆஃப் சைடு வால் ஃபியூஷன் வராது. ஸோ, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன் டிக் வெல்டிங் எ கரண்ட் ஸ்லோப் அவுட் டிவைஸ் ரெடியூசஸ். ஸ்லோப் அவுட் டிவைஸ் வந்து எதை ரெடியூஸ் பண்ணும்? ஸ்லோப் அவுட் டிவைஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கரண்ட் வந்து ஸ்லோவாக உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஸ்லோப் அவுட் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்லோப் அவுட் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறோம்? டங்ஸ்டன் ஸ்பேட்டர் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கா அப்படின்னா, டங்ஸ்டன் ஸ்பேட்டர் இல்லை, அந்த ஆப்ஷனே கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் ரிஸ்க் ஆஃப் கிராட்டர் கிராக்கிங். ஸோ இப்போ வந்து கிராட்டர் கிராக்கிங் எப்போ வரும்? நம்ம வந்து ஸ்டாப் பண்ணும்போது வரும். சரிங்களா? சடனாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கிராட்டர் கிராக்கிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ வந்து கிராஜுவலாக உங்களுக்கு வந்து கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து உடனே கூல் ஆகுது, லேட்டாக கூல் ஆகும். ஸோ அப்படி லேட்டாக கூல் ஆகும்போது அந்த கிராட்டர் கிராக்கிங் வர்றதுக்கு சான்சஸ் வந்து கம்மி. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லோவாக கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த கிராட்டர் கிராக்கிங் வந்து வராது. ஸோ அதுக்காக தான் வந்து ஸ்லோப் அவுட் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஆர்க் ஸ்ட்ரைக் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்புறம் இன்டர்பாஸ் டெம்பரேச்சருக்கும் அந்த ஸ்லோப் அவுட் டிவைஸுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்டர்பாஸ் டெம்பரேச்சர்னா நம்ம வந்து அடுத்த பாஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் தான் வந்து இன்டர்பாஸ் டெம்பரேச்சர். அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஓகேங்களா? ஆர்க் ஸ்ட்ரைக் வந்து எதனால் வரும்னா, நம்ம வந்து தெரியாமல் நம்ம வந்து எலக்ட்ரோடோ இதில் டச் ஆகிடுச்சுன்னா வரக்கூடியது தான் வந்து இந்த ஆர்க் ஸ்ட்ரைக். ஸோ ஸ்லோப் அவுட் டிவைஸுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் கரெக்ட் ஆன்சர், வாட் அதர் டிவைஸ் இஸ் ஒர்க்கிங் அட் அ சேம் டைம்? ஸோ கரெக்ட் ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஆன்சர் வச்சு இது கூட இன்னொரு டிவைஸும் வந்து ஒர்க் ஆகும். அது என்ன? சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் ஃப்ளோனா என்ன? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து சடனாக வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து
அந்த ஆர்க்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து ஸ்லோ பவர் டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து கிராஜுவலா ரெடியூஸ் ஆகும். ஸ்லோவா ரெடியூஸ் ஆகும். ஸோ அது கூட உங்களுக்கு வந்து கேஸும் உங்களுக்கு வந்து சடனா வந்து ஆஃப் ஆகாது. ஸ்லோவா உங்களுக்கு வந்து அது வந்து குறையும். அது வந்து போஸ்ட் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ நீங்க ஆர்க் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமும் கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகும். அது வந்து போஸ்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். டிக் வழிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிராஜுவலா வந்து உங்களுக்கு வந்து அப்புறம் தான் வந்து கேஸ் ஃப்ளோ வந்து கட் ஆகும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு அந்த வெல்ல வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அட்மாஸ்பியர்ல இருந்து. சரிங்களா? அது வந்து போஸ்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து இந்த கேஸ் ஃப்ளோ தான் வந்து அந்த டயத்துல வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? எப்போ வந்து ஆர்க்க வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்றோமோ, அப்போ வந்து இந்த போஸ்ட் ஃப்ளோவும் ஒர்க் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஸ்லோப் அப் டிவைஸ் இது வந்து கரண்ட் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ். ஸ்லோப் அவுட் டிவைஸ் வந்து கரண்ட்டை வந்து கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகக்கூடிய டிவைஸ். ஹை ஃப்ரீக்வன்சி இது வந்து ஒரு ஆர்க்கை இனிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி தான் வந்து இந்த ஹை ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? ப்ரீபர்ஜ் ப்ரீபர்ஜ் எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கீழே ஆக்சிடேஷன் வராமல் இருக்கிறதுக்காக, உங்களுக்கு ரூட்டில் ஆக்சிடேஷன் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த பர்ஜிங். ஸோ கிராட்டர் கிராக்கிங், ஸோ அப்போதைக்கு வந்து இதுவும் சேமாக ஒர்க் ஆகுமா? இல்லை. நம்ம வந்து வெல்டிங் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட லேயர் வரைக்கும் தான் நம்ம வந்து பர்ஜிங் வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பர்ஜிங் வந்து எடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். புரியுதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.